ஸோ மஞ்சா காமாலைக்கு வந்து சிறந்த மருந்தாக இந்த கீழாநெல்லி இலை பயன்படுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய ரணத்தை போக்குக வல்லமையான ஒரு கள்ளிச்செடி இது. கல்லுக்கு நான் டேப்லெட் எடுத்தேன், ஸ்கேன் பண்ணேன், கல் எத்தனை எம்எம் சொன்னாங்க, 2 எம்எம்ல இருந்துன்னு சொன்னாங்க, அதை கரைக்கிறதுக்கு டேப்லெட் சொன்னாங்க அப்படின்னு பருகிட்டு வரும்போது கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல வேலை செய்யுதுன்னு ஆய்வுகள் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம முதல்ல பார்க்குற மூலிகை செடி பார்த்திங்கன்னா இது விலாமிச்சை என்று அழைக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலை மாதிரியே இருக்கும். ஆனால் அது கற்பூரவள்ளி கிடையாது. இந்த இலை பார்த்திங்கன்னா உடல் அதிகமாக உஷ்ணமாகக்கூடியவங்க, உடல் ஹீட் ஆகக்கூடியவங்க, அந்த வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவங்களுக்கு வந்து மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு லெமன் ஜூஸ் எதாவது போடுறோம்னா ஒரு இலையை அதோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணி சாப்பிட்டு வரும்போது உடனே சில்னஸ் ஆக்கி கொடுத்துரும். நிறைய மருத்துவம் இருக்குது. இப்போ பார்க்குற இலையானது ஐயம்பனைன்னு அழைக்கக்கூடிய ஒரு தாவரம். இது என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் பருமன், ஜீரண சக்தி நம்மளுக்கு நார்மலாக இல்லை, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, காலை நேரத்தில் போயிட்டு பாத்ரூமில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இருக்கவங்களாம் இருக்காங்க. அதுவும் இந்த ப்ராப்ளம் வர்றது பார்த்திங்கன்னா சரியான உணவு முறை நேரத்துக்கு எடுத்துக்காதது. 2வது பார்த்திங்கன்னா இந்த மாமிசங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது. அதனால் வந்து ஜீரண சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். லிவர் ஃபங்க்ஷன் கெட்டு போனவங்களுக்குமே இது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐயம்மனை இலை. இதை காலையில் வெறும் வயிற்றில் எழுந்திரிச்சதுமே ஒரு இலை 2 இலை பிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகலாம். இல்லை போகாமல் ஒரு சில உடம்புக்கு இமீடியட்டாக அந்த ரிசல்ட் வரும். ஜீரணப்படுத்தி உடனே வெளியே தள்ளுறதுக்கு இந்த ஐயம்மனை இலை வந்து மிகவும் உதவியாக இருக்கும். இது ரணகல்லி, கிட்னியில் கல் சொல்லுவாங்க. கல்லுக்கு நான் டேப்லெட் எடுத்தேன், ஸ்கேன் பண்ணேன், கல் எத்தனை எம்எம் சொன்னாங்க, 2 எம்எம்ல இருந்துன்னு சொன்னாங்க, அதை கரைக்கிறதுக்கு டேப்லெட் சொன்னாங்க அப்படின்னு மருத்துவர்களை, ஆங்கில மருத்துவர்களை நான் குறை சொல்ல விரும்பலை. அதே நேரத்தில் இந்த நம்மளுடைய மூதாதைகள் நம்மளுக்கு விட்டு போன மூலிகை செடிகளை உங்களுக்கு பாட்டி தாத்தாக்கள்லாம் அன்றைக்கி பலமாக 120, 110, 130 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி 60, 70 தாண்டதே கஷ்டமாக இருக்குது. இதை தாத்தா பாட்டிகள் சொல்லிட்டு போன விஷயத்த உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரணகல்லி, வயிற்றில் ஏற்படக்கூடிய ரணத்தை போக்குக வல்லமையான ஒரு கள்ளிச்செடி இது. இதையுமே வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே 2 இலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கல் அடைப்பானது யூரின் போகும்போது வெளியே வந்து கரைச்சி வெளியில் அனுப்புறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. பிரண்டை இலையில் நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது இலை பிரண்டை அப்படியே கட் பண்ணி இலைகளை வந்து எடுத்து ஆஞ்சு துவையல், சட்னி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். புளி சேர்த்து மிளகாய் சேர்த்து செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா கால்சியம் கண்டென்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கைகால் வலி, மூட்டு வலி இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு உளுந்திருக்கு என்ன ஒரு சத்து இருக்கோ அதே மாதிரி இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதை அவ்வப்போது எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா வயசானதுக்கப்புறம் கால் வலிக்குது, கை வலிக்குன்னு சொல்லாமல் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வலுவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எலும்பு ஒட்டி இலை, முருங்கை இலை மாதிரியே இருக்கும். இதை 2 இலையை எடுத்து நீங்கள் கசக்குன்னா கையில் கம்மு மாதிரி ஒட்டிக்கும். சேம் கண்டென்ட் தான், கால்சியம் கண்டென்ட் தான். எலும்பு ஒட்டி இலை வந்து அந்த காலங்களில் மருத்துவமனையெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி கை கால் முறிவு அது விலங்குகளுக்கும் பண்ணியிருக்காங்க, மனிதர்களுக்கும் பண்ணியிருக்காங்க. எந்த முறிவு ஏற்படுதோ அந்த இடத்துல இதை அரைச்சி பத்தாக வச்சு கட்டுவாங்க. சேராத எலும்பு கூடும், பிரிஞ்ச சதை சேரும் அப்படின்ற கான்செப்டுங்க. இது போக அதை உள்மருந்தாகவும் எடுத்துங்க. அதை காய வச்சு பவுட்ரு பண்ணி பாலில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த பலத்தை வந்து நம்மளுடைய கை கால் ஜாயிண்ட் எல்லாமே நல்ல ஒரு பலம் பெறுன்றதுக்காக அதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. இப்போது சித்தாவில் கேட்டிங்கன்னா இது கொடுப்பாங்க. நீங்கள் லைவாகவே வீட்லேயே எடுத்து அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நொச்சி இலை, கருநொச்சி, பச்சை நொச்சி, இன்னொரு நொச்சி இருக்குது, ரொம்ப மலை நொச்சின்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலரில் அதோடய லீவ்ஸ் வரும். இது வந்து கருநொச்சின்னு அழைக்கக்கூடியது. ஆக்சுவலி நொச்சியில் ஒரு 3-4 ரகம் இருந்தாலும் நம்மக்கிட்ட 2-3 ரகம் இருக்குது. ஸோ இந்த நொச்சி இலையினுடைய மகிமை வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறது. இந்த நொச்சி இலை வந்து வேது பிடிக்கிறதுக்கு, ஜலதோஷம், உடல் சளி, ஜலதோஷம் இருக்குது, தலையில் நீர் கோர்த்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இலைகளை ஆஞ்சி போட்டு இதோட 2-3 இலைகளை சேர்த்தே போட்டு ஆவி பிடிப்பாங்க. அதுக்கு பயன்படும். அதுக்கு மட்டும் பயன்படுமா அப்படின்னா இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா புளிய மரத்தோட இலை மாதிரியே சின்னதாக இருக்கும். நெல்லிக்காய் இலை மாதிரியும் இருக்கும், முள்நெல்லியோட சின்ன வெரிஷனாகவும் இருக்கும். இதுலேயும் நெல்லிக்காய் மாதிரி காயும் வரும். நீங்கள் உங்கள் வீடுகள் பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, கீழா நெல்லின்னு சொல்லக்கூடிய கீழா நெல்லி செடி. இதனுடைய மருத்துவம் பார்த்திங்கன்னா கடைக்கு வரைக்கும் பாக்கெட்டில் வந்துருக்குன்னா அப்போ தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே, இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு கஷ்டம், அதனால் நாங்கள் பாக்கெட் பண்ணி இதை விற்பனை கொடுத்துட்ருக்கோம். இதில் இருக்க மருத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ மஞ்சா காமாலைக்கு வந்து சிறந்த மருந்தாக
இந்த கீழாநெல்லி இலை பயன்படுது. மஞ்சாக்காமாலி வந்தவங்களுக்கு வந்து இந்த கீரையை வந்து சாறு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த மஞ்சாக்காமாலை க்யூர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றை சுத்தப்படுத்தி கல்லீரலை பலப்படுத்தி மிகப்பெரிய வேலைகள் செய்யக்கூடிய இந்த கீழாநெல்லி அடுத்ததாக சொல்கிறேன். கீழாநெல்லி அவ்வளோ வேலைகள் செய்யுது. குப்பைமேனி அதையுமே போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். துத்தி ஸோ அதையுமே போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இதில் காடுகளில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. இப்போ நாங்கள் இதை பற்றின விஷயங்களை கவர் போட்டு அதுக்கு மெனக்கடல் எடுக்கிறோம், வேலை செய்கிறோம். 5 ரூபா மண், 2 ரூபா கவரு, அந்த செடிகளை பிடுங்கி போட்டு வளர்த்து அதை தண்ணி ஊற்றி கரண்ட் பில் கட்டி இதெல்லாம் செய்யும்போது அதோட காஸ்ட் வந்துடுது. ஒரு 15-20 ரூபா வந்தது, நாங்கள் 30 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வர்த்தமாக்கி அதை நாங்கள் பிராண்ட் பண்ணும்போது தான், நாங்கள் பண்ணலைன்னா வேறு வெளிநாட்டுக்காரன் பண்ணிட்டு போயிடுவான். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தாவரத்துக்குமே அவ்வளோ மருத்துவம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதை இதை கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போகலான்ற முயற்சியில் கீழாநெல்லி, துத்தி, உடல் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய சொறி சிரங்கு, குப்பைமேனி இலை. ஸோ குப்பைமேனி இலையை வந்து பயன்படுத்த தெரிஞ்சிட்டாலே அந்த ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதில் முற்றிலும் விலகிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எண்ணற்றது ஒரு 200 மூலிகைகள் இருக்குது. இந்த சப்ஜா சீட் இருக்குது, 90 பச்சிலைன்னு சொல்லுவாங்க, திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய விஷயமும் சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் லெமன் ஜூஸ் குடிக்கும்போது அதில் விதையாக இருக்குது பார்த்தீங்களா, சப்ஜா சீடுன்னு. அந்த இலை வந்து ட்ராவல் பண்ணுவீங்க, குமட்டல் இருக்கும், தலைவலிக்கும், ஒத்த தலைவலி இருக்கும். அது சப்ஜா சீடு உடம்பை மட்டும் குளுமைப்படுத்தலை, அந்த இலையை வந்து பாக்கெட்லேயே வச்சுட்டு போனீங்கன்னா அந்த வாமிட்டிங் சென்ஸ் இருக்கவங்களுக்கு, தலை சுத்தல் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதை அடிக்கடி மோந்துக்கிட்டாலே போதும், வாமிட்டிங் வராது, அந்த சென்ஸும் குறைஞ்சிடும். அது போக அந்த இலைகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிக்கிறதுக்கும் உடல் நலமாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. பண்டான் லீஃப் இருக்குது, ஜாவா துளசி இருக்குது, பூனமேசின்னு அழைக்கக்கூடிய இலை. அதை காலையில் நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு பருகிட்டு வரும்போது கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல வேலை செய்யுதுன்னு ஆய்வுகள் சொல்லியிருக்கு. முடக்கத்தான்ற அழைக்கக்கூடிய வேலிகளில் பரவலாக படர்ந்து போகும். நம்ம வீடுகள் பக்கத்துலேயே இருக்கும், பார்த்துட்டு அதை கொடின்னு நினச்சி விட்டுருப்போம். முடக்கத்தான் கீரைன்னு அசால்ட்டாக பார்த்துருப்போம். முடக்கு வாதத்தை அத்தான், முடக்கு அத்தான்ன்றது அந்த சரி பண்ணக்கூடிய லெவலுக்கு அதில் எக்கச்சக்கமான மருத்துவங்கள் இருக்குது. அதுவுமே ரெகுலராக தோசைகளில் சட்னி செஞ்சு சாப்பிட்றது, ஒரு கீரை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி கேசவர்த்தினி ஏர் ஆயில்னு இப்போ எல்லாருமே முடி கொட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கேசவர்த்தினி இலைய செடியே நம்மக்கிட்ட இருக்குது. கேசவர்த்தினி இலையை அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு ஊற வச்சு அப்படியே மறுபடியும் ஆயில் ரிப்பீட்டாக அதில் ஃபில் பண்ணிட்டே வந்து தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா இளநரை, ஸோ உங்களுக்கு முடி உதிர்தல், சொட்டத்தலையிலையும் முடி முளைக்க வைக்கிறதுக்கு அந்த கேசவர்த்தினி உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இயற்கை வழியாகவே நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம். இயற்கை வழியாகவே நம்ம மருத்துவமனைக்கு செல்லாமலே இந்த இலைகள் தலைகள் மூலியமாக நம்ம வாழ்வியலை மேம்படுத்திக்கலாம். 200க்கும் மேற்பட்டது இருக்குது. எல்லோரும் பெரிய பெரிய வேலையை திறந்துட்டு அர்ப்பணிப்போடு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஏன்னா தன்னலம் சாராமல் பொதுநலத்துக்கான தன்னை ஈடுபடுத்திக்கிறவங்க சந்திக்கிற இன்னல்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். அவன் கேமரா எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, நல்ல சம்பளத்தை விட்டுட்டு அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க, ஏனாலும் பேசுவாங்க. அவங்களாம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் வந்து ஒரு முதல் கட்டமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியும் வேலை செய்யலான்றதை செஞ்சு காட்டியிருக்கீங்க. நிறைய இயக்கங்கள் இருக்குது, பனை இயக்கங்கள் இருக்குது, பனைமரம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பனைமரம் ஏன் முக்கியம்னு, அது கருப்பட்டி கொடுத்துச்சு, மரம் கொடுத்துச்சு, பாய் கொடுத்துச்சு, ஓலை கொடுத்துச்சு, நம்ம தங்குறதுக்கு வீடு கொடுத்துச்சு, ஆனால் தண்ணி நீர் வளத்தை ஏற்றி கொடுத்துச்சுன்னு சொல்லி நிறைய காணொலி பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு பார்க்குற அனைவருமே இந்த பனம்பழ சீசனில் விதைகள் இருந்தால் வாங்கிட்டு போய் பண்ணுங்கள். அதை மாதிரி செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.